அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேஷண்ட்ஸோட அட்டெண்டர்ஸ் பார்த்திங்கன்னா, அம்மா வந்து அந்த விரதம் இருக்காங்க டாக்டர், சரியாக சாப்பிட்றதில்ல, சஷ்டி விரதங்கிறாங்க, அமாவாசை விரதங்கிறாங்க, இதெல்லாம் இருந்து உடம்பை ரொம்ப கெடுத்துக்கிறாங்க டாக்டர், நீங்களே கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து எதிர்த்தாப்புல உட்கார வைப்பாங்க. நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கோம், சுகர் இல்லை, எதுக்கும் பெருசாக டேப்லெட் எதுவும் சாப்பிட்ல, ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்பை நம்ம ரொம்பவே ஆரோக்கியமாக கொண்டு போகணுன்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னா விரதங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்றதோட பதிவு தான் இந்த வீடியோ. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை நிறைய கேட்டகரியாக பிரிக்கலாம். நான் ஒரு மேஜர் 5 கேட்டகரி பற்றி மட்டும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு 16 hours ஃபாஸ்டிங். நம்ம நார்மலாக செய்கிற விஷயங்கள் இது தான். நைட்டு சாப்பிடுவோம், காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்க மாட்டோம், மதியம் நல்லா வடை பாயசம் எல்லாம் செஞ்சு ஒரு 2 மணிக்கு சாப்பிடுவோம். இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நைட் 8 o'clock முன்னாடி சாப்பிட்ருக்கணும். 8 to 8 ஒரு 12 hours. அதுக்கப்புறம் டோட்டலாக பார்த்திங்கன்னா 16 hours மேலே இருக்குது. இதுவும் ஒரு நல்ல விஷயம். இது மாதிரியும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். இல்லை நான் வந்து அட்டஸ்டச்சு 24 hours என்னால் இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, முந்தின நாள் டின்னர்லேருந்து அடுத்த நாள் டின்னர், இல்லை முந்தின நாள் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட், இந்த 24 hours நீங்கள் ஒரு 500 kilocalories வரைக்கும் எடுத்துக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம டீ காஃபி சமைச்ச எந்த சூப்பு அந்த இதெல்லாம் எதுவுமே எடுத்துக்காமல் பிளெயின் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸு, தண்ணி, இவ்வளோ தான் பர்மிட் பண்ணிக்கணும் நமக்கு. ஸோ இந்த 24 hours-உம் நம்ம நிறைய லிக்விட்ஸ் எடுத்துக்கணும். லிக்விட்ஸ் எடுக்காமல் விட்டுறக்கூடாது, ரொம்ப அப்புறம் டயர்ட் ஆகிடுவோம். ஸோ 500லேருந்து 600 kilocalories இந்த 24 hours எடுத்துக்கலாம். இது 2வது வகை. 3வது வகை பார்த்திங்கன்னா, ஒரு வாரத்தில் 5 நாள் நார்மல் ஃபுட் எடுத்துகிட்டு ஒரு 2 நாள் வந்து ஃபுல்லாகவே கலோரிஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறது. 500லேருந்து 600 kilocalories 2 நாள் எடுத்துக்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு செவ்வாய்க்கிழமை, ஒரு சனிக்கிழமையோ இல்லை வெள்ளிக்கிழமையோ, வாரத்தில் 2 நாள் இந்த மாதிரியும் பிளான் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இது ரொம்ப ஸ்டாமினா இருக்கிறவங்களால தான் பண்ண முடியும். ஒரு நாள் நார்மல் டயட், ஒரு நாள் 500 kilocalories மட்டும்தான், அடுத்த நாள் நார்மல் டயட், அதுக்கு அடுத்த நாள் 500 to 600 kilocalories. இது மாதிரி ஒரு வாரம் செய்யலாம். ஸோ இதில் எது உங்களால் முடியுது அப்படின்றத பார்த்துக்கோங்க. உங்கள் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிற அட்வைஸ் என்னென்னா, ஒரு மாதத்தில் அட்லீஸ்ட் ஒரு 2 நாளாவது இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை செய்யுங்க. இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னால் நம்ம எதுவுமே சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சமைச்ச உணவுகளை அவாய்ட் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், அதில் எஸ்பெஷலி வந்து மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், இது 3 சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதில் கொஞ்சம் கலோரி வேல்யூ அதிகம். ஸ்வீட் கண்டென்ட் உள்ள ஃப்ரூட்ஸை எடுத்துட்டிங்கன்னா திருப்பி ஒரு கிரேவிங் கொடுக்கும், சாப்பிடணுன்ற ஒரு கிரேவிங் கொடுக்கும். அதனால ஸ்வீட் கண்டென்ட் கம்மியாக உள்ள ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கிறது நல்லது. இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால என்ன பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட மைட்டோகாண்ட்ரியல் ஃபங்க்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதனால என்ன பெனிஃபிட்னா, கேன்சர் வர்றது தடுக்கப்படும், ஏஜிங் ஃபேக்டர் தடுக்கப்படும். ஸோ நம்ம எப்போதுமே யங்காக எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம். நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவலுமே இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஐ கேன் டூ திஸ் மச் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் நமக்குள்ளேயே வரும். ஸோ ட்ரை திஸ் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். நன்றி, வணக்கம். மூளை நரம்பியல் குறித்து மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரி என்ன மற்றும் மூளை எனும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் என்ற 2 புத்தகத்தின் வழியாக விரிவாக தெரிந்து கொள்ளலாம். புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்.